ராசியாகும். தாய் சரி கிரகம் இருக்குல்ல, தாய் தெய்வ தாசையெல்லாம் இருக்குது. சரியாக்கா? தாய் தாய் மேசத்துக்கு 7 சனி நடந்துட்டு இருக்குதாம்மா. நான் சொல்லக்கூடாது, அது வார்த்தையே இருக்குது, அது யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ கூட 2 பேர் வந்ததுக்கு 2 பேருக்கு இறங்குனா புருஷன் முன்னாடி ஒரே ராசியா அகர்ந்துச்சு போங்க அப்படின்னு. அம்மன் தெய்வம் வணங்குவியாம்மா? பெண் தெய்வம் வணங்குறியா? ஆமனா அம்மன் சொல்லி இல்லைன்னா இல்லை. சரி, ஏன்னா வர்றாங்க அதனால சொல்கிறேன். நீ பெண் தெய்வம் வணங்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதனால அக்கா சொல்கிறேன். சரியா? அவள் கைப்பிடி. சரியா? அதெல்லாம் அவதானே சொன்னாங்க, சொன்ன வாக்குத்தேனே மணக்கமாச்சு. அதெல்லாம் உண்மைண்ணா. சரிம்மா. சரி தாய், கூப்பிடுறேன். உனக்கு நடந்தது அம்மா சொல்லணும். தெரிஞ்சது தெரிஞ்சு, தெரியாத தெரியாது. ஏன்னா உனக்கு இப்போ பார்க்குறோம் என்ன பிரச்சனை எல்லாத்துக்குமே. அப்படி அப்படிதானே சொல்லாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ இவங்க 2 பேருக்குமே சொல்லு, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, முடிஞ்சாங்க அப்படி சொல்லாதுல்ல. அப்படி இல்லை, திருவிழா கூட்டுனா இப்போ அண்ணன் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு 2 வரி போடுவாங்க, ஒரு வரி போடுவாங்களா ஒரு திருவிழாவில்? 2 வரி தானே போடுவாங்க. அம்மா அப்படி இல்லையே, 2 வரி தான் போடுவாங்க. அம்மா அப்படி சொல்லாங்க. சேர்த்து இத்தனை பேருக்கு சொல்லி தம்பு பிடிச்சி வா, என் மேலே உட்காரணும்னு அருள். நீங்கள் கேட்குறது சரி, இத்தனை பேருக்கு எப்படி உட்காந்து சொல்லுவாங்க? சொன்னால் சரி. பாப்பாவுக்கு இப்போ என்ன பிரச்சனையோ அது தெளிவாக சொல்லு. ஏன்னா இப்போ நம்ம பாப்பாவுக்கு வச்சுருக்கோம். சரியா? நான் சொல்லக்கூடாதுலாம் இல்லைக்கா, அவங்க நின்று சொல்லணும். நான் என்ன வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா ஏதாவது சொன்னாலும் நம்ம மூச்சு பிடிச்சி சொன்னால் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வெளியே வெட்டணும். அதான் வந்து பாப்பாவோட பிரச்சனை கூட சொல்லு. தான் உனக்கு என்ன வேணுமோ வரோம் நீ கேட்குறேன். சரியா? அம்மாக்கிட்ட என்ன வர வேணுமோ அம்மா கேட்கும், அப்போ வந்து கேட்டு வாங்கிக்க. சரியா? அப்போ கூப்பிடுமா மன உரி வந்து தாயை எனக்கு நல்ல செய்தான்னு உடம்பு உள்ளத்தில் உள்ளதை கூட இப்போ சொல்லணும். சரியா? தெரிஞ்சால் தெரியும், தந்தாலும் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடும். அமைதியாக இருக்கக்கூடாதையா சொல்கிறேன். ஆத்தா ஈஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினம்மா கூட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மய மகளுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். தம்பி முன்னாடி இந்த பார்த்தான். ஆத்தா ஈஸ்வரி தாய் மன நிம்மதியை கொடுக்கணும், மன நிறைவை கொடுக்கணும். ஆத்தா ஏழைக்கு இறங்கி வாங்க, 2 பேரும் வாய் விட்டு கூப்பிடணும். ஆத்தா மன உரி கூப்பிடுங்க, அவங்க ஓட்ட மாங்கலியை பிச்சை மன உரி கூப்பிடுப்பா சாமி. ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வரணும். பத்தினி தலைக்காரி இந்த மய மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனையான தீர்த்து வைக்கணும். ஆத்தா ஈஸ்வரி வாய் விட்டு கூப்பிடுப்பா, பார்த்தான்னு கூப்பிடுப்பா, உங்க பிரச்சனையை சொல்லுவாள். ஆத்தாவா ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வா. ஆத்தா ஈஸ்வரி தாய் என் மய மகளுக்கு என்ன தீராத பிரச்சனை தான் தீர்த்து வைக்கணும். 2 பேருக்கு மன நிம்மதியை கொடுக்கணும், மன நிறைவை கொடுக்கணும்வா. ஆத்தா ஈஸ்வரி உள்ளத்தில் அவங்க என்ன நினச்சி 2 பேரும் உட்காந்துருக்காலும் அதை அப்படியே வந்து தாய் சொல்லணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் மன நிம்மதியை கொடுக்கணும், எந்த தீராத பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கணுமா. ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வா. ஆத்தா ஈஸ்வரி தாய் என்னை பெத்த ஆத்தா ஈஸ்வரி அந்த மகளுக்கு யார் வந்து பயமுறுத்துறாங்களா, இறந்தவங்களா, இப்போ இறந்த பக்கத்தில் இருக்கவங்களா, இல்லை முன்னாடி இருந்திருக்கா, எதுவாக இருந்தாலும் என் தாய் சொல்ல வரணும். ஆத்தா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கி வந்து சொல்லணும் அந்த மகளுக்கு என்ன யார் வந்து பயமுறுத்துறா. ஆத்தா ஈஸ்வரி அந்நியத்திலையா இல்லை சொந்தத்திலையா ரத்த சொந்தத்தில் வந்து பயமுறுறா, தானாக வந்ததா. ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வா. தாய் என்னை பெத்த அம்மாவா அந்த பிள்ளைக்கு யார் வந்து பயமுறுத்திட்டு இருக்கா. ஆத்தா ஈஸ்வரி தாய் வா. இந்த மனையில் வந்திருந்து உனக்கு தூக்கமே வரல, உண்மையா பையா தாயி? படுத்தா தூக்கமே வரமாட்டேது, நீனு பிறண்டு உருண்டு பார்க்குற, ஆனால் தூக்கமே வரல. சரியா? ஒரு நிமிஷம் சந்தோஷமா தூங்கினா மறு நிமிஷம் முழுக்கிற மாதிரி இருக்கும் உனக்கு. சரியா தாயி? நினப்பு வந்து மனசில் வந்து சின்ன சின்ன வலி வேதனை உண்டாகுது உன்னைய. நீ சந்தோஷமாத்தி இந்த மனைக்கு வந்த, ஆனால் இங்கே வந்து உன் மனசே உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி உனக்கே தெரியுது. சரியாத்தா? உனக்கு வந்து இறந்தவங்க வந்து இப்போ வர்றாங்க உன் மேலே. சரியா? உன் வீட்டு ஆளுக. சரியா? உன் வழியில் இருக்கவங்க வந்து இறந்தவங்க வந்து உன் மேலே அப்பப்போ வர்றாங்க. இப்போல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே வர்றாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? இறந்தவங்க வர்றாங்க. சரியா? அப்பப்போ அவங்க கனவுல வருவாங்க, ஆனால் யார் வர்றான்னு தெரியும், ஆனால் ஒரு உருவந்தே தெரியும், ஆனால் உனக்கு யாருன்னே தெரியாது. உண்மையா பையா? அப்படிதான் வருவாங்க. சரியா தாயி? உங்கள் ரத்த சொந்தத்தில் இருந்தே வராங்க, அந்நியமில்ல உங்கள் தகப்பை வழியில் இருந்தவங்க. சரியா? சின்ன பிள்ளையில மாண்டவங்க அவங்க அப்பப்போ அவன்கிட்ட வர்றாங்க, ஆனால் நீ இது நாள் வரையும் யார்கிட்டையும் சொன்னதும் இல்லை, யாரும் கண்டுபிடிச்சதும் இல்லை. உண்மையா பையா?
ஆனால் அது வர்றது உனக்கு தெரியுதா இல்லையா? தெரியுதா தாயி? அவங்கதே வர்றாங்க சரியா? உனக்கு வந்து அவங்க வர்றது வந்து உனக்கு வந்து பயத்தை உண்டு பண்ணும் சரியா? கண்ணு முழிச்சதுமே அப்படியே ஒரு மனசில் வந்து இறுக்கமான பயம் ஏற்படுது. உண்மையாக பையாத்தா? அந்த பயந்தே உனக்கு வந்து காரணம் சரியா? உனக்கு வேறு ஒன்றும் இல்லை, அவங்கதே வரா. நீ அவளை மனசார வேண்டிக்க, அவள் ஒன்றுமே உனக்கு செய்ய மாட்டாங்க சரியா? இன்னும் 3 மாதத்தில் உனக்கு அருள் நிற்கும் சரியா தாயி? இந்த தாய் வந்திருக்கி, இந்த தாய் அந்த பிச்சையை குடிப்பி. என் மயனுக்கு சொல்கிறேன், என் மயனுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நான் நிரந்தரமான இடத்துல இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையா பையாப்பா? அந்த ஒரே இடத்துல நான் இருக்கணும், அங்கேயும் இங்கேயுமே என்னால் ஓட முடியலேன்னு சொல்லிட்டேன் சரியா? ஒரு இடத்துல எனக்கு நிரந்தரமான, நீ பார்க்குற வேலை நிரந்தரமான வேலை, இருக்கிற இடம் நிரந்தர வேணும்னு கேட்குறேன் சரியா? இருக்கிற இடத்த நிரந்தரமாக நிம்மதியாக நானையும் பொண்டாட்டி பிள்ளை குடும்பம்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் சரியா? இன்னைக்கு ஒரு குடிசை நாளைக்கு ஒரு குடிசை போக எனக்கு விருப்பம் இல்லைட்டாப்பா. நான் இஷ்டப்பட்ட இடத்துல வந்து அந்த உத்தியம் கிடைக்கணும்னு கேட்டிருக்கேன். உண்மையா பையா? நான் இஷ்டப்பட்ட இடத்துல அந்த உத்தியம் கிடைக்கணும், நான் ஒரே இடத்துல இருந்து பார்க்கணும். எங்களுக்கு மன நிம்மதியை கொடு, மன நிறைவை கொடு. நான் எதுக்கும் ஆசையே படமாட்டேன்னு சொல்லியிருக்கேன். உண்மையா பையா? நான் எப்பயுமே பேராசைப்படவே மாட்டேன் சரியா? ஏதோ கடவுள் கொடுத்த வரம், நம்மளுக்கு இதே விதினா இதுபடி நடக்கும்னு சொல்லுவேன் சரியா? அடுத்தவளை பார்த்து போராம பட மாட்டேன். யாரையும் பார்த்து ஒருத்தவங்க பொல்லாகன்னு சொன்னால் கூட நீ வந்து அவங்க வேலையை அவங்க பார்க்கணும், நம்ம வேலையை நம்ம வாப்பான்னு சொல்லுவேன். உண்மையா பையாப்பா? அதை மட்டும்தான் ஆணித்தரமாக சொல்லுவேன். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு போயிடுவேன். யாரையும் எதிரியாக நினைக்க மாட்டேன் சரியா? யாரையும் பகையாக நினைக்கணும்னு இல்லை. நம்ம கூட வேலை பார்க்குறவங்களே வந்து நம்மளை நிறவர சொன்னாலும் அவள் சொன்னால் சொல்லிட்டு போகிறான்னு பெருந்தன்மையாக போயிடுவேன். யார்கிட்டையும் வம்புக்கு போக மாட்டேன். ஆனால் உன்னைய பற்றி ஒரு சில ஜென்மங்க இருக்குது உனக்கிட்டேயே. அது உன்னைய பற்றி 1க்கு 2 சொல்கிறது இருக்குது, உனக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? இதுக்காக சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ பெருந்தன்மையாக இருக்க. நீ வந்து வாய் விட்டேன்னா அது வம்பா மாறிடும்னு நினைக்கிறேன். அதான் நீ வாய் விட மாட்டப்பா சரியா? அது வந்து வம்பா மாறக்கூடாதுன்னு நினைப்பேன் சரி. நம்ம இருக்க இடத்துல அமைதியாக இருந்துட்டு போயிடுவேன். நம்மனால ஒரு பேர் கெட்ட பேர் வந்துச்சுன்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாளைக்கு நல்ல பேர் மட்டும்தான் நம்ம வாங்கணும் முடிவாக இருக்க. யாரும் பார்த்து இவேனா அப்படின்னு கேட்டக்கூடாது. என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுவோம், கையெடுத்தே கும்பிடணும்னு சொல்லுவேன் சரியா? எனக்கு வந்து அது ஒரு தனி மரியாதை வேணும்னு எப்பயுமே எதிர்பார்ப்பேன். என்னை நீ யாரும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்போ இல்லை, சின்ன பிள்ளைலேருந்து உனக்கு அந்த மனசில் அந்த என்ன இருக்குது சரியா? நம்மளுக்குன்னு ஒரு தனி மரியாதை வேணும். 4 பேத்துக்கு முன்னாடி எப்போவுமே தலை நிமிர்ந்து நடக்கணும்னே நீ இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்க சரியா? நம்ம வாழ்க்கை நம்ம கையிலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து நீ சொன்னவேன். உண்மையா பையாப்பா? உழைச்சாலும் என் கை ஊதியத்தை நான் என் கையை நம்பித்தே நான் பழைப்புன்னு சொல்லியிருக்கேன் சரியா? இன்னைக்கு சொன்ன வதே நடக்கும். நீ என்ன நினைச்சாலும் அது உனக்கு வந்து கொஞ்ச நாள் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அது அப்படியே நடந்துரும்னு சொல்லுவேன். உண்மையா பையா? இன்னைக்கு மன நிம்மதி மன நிறைவு வேணும். நானே பொண்டாட்டி பிள்ளைன்னு எனக்கு நிம்மதியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். என் கூட பிறந்த பெற்றவங்களோட வந்து மன நிறைவோடு இருக்கணும். யாரோடைய வம்பு தும்பு எந்த இதுவுமே இந்த இப்பயும் இல்லை, எந்த காலத்துலேயும் வரக்கூடாது. நாங்கள் எல்லாரும் கூட பிறந்த ஒற்றுமையாக இருக்கணும்னு எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன் சரியா? ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கும், அதைத்தே நான் நினைப்பேன்னு சொல்லியிருப்பேன் சரியாப்பா? நீங்கள் கேட்டு வந்த வரத்தை கேளுப்பா. நீங்கள் சொன்னதுதாம்மா, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லாரையும். இந்த தாய் வந்திருக்கிப்பா, மன நிம்மதி மன நிறைவை கொடுக்குறேன் சரியா? நீ நினைச்சது நடக்கும்பா சரியா? உள்ளத்தில் நீ ஆணித்தரமாக என்ன நினைக்கிற அது நடக்கும் சரியா? இந்த பிச்சையை 3 மாதத்தில் நான் தரேன், தாய் தரேன் சரியா? என் பிள்ளைக்கு மாண்டவ வர அதை நான் விலைக்கு தரேன். முடிதாயி? வேலை வாங்கி கொடுக்கணும். ஆட்டா கொடுப்பா, அவனால் என்ன முடியாது.